அனைவருக்கும் இனிய வணக்கம். உலக மகளிர் தினம், இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே இன்று. ஆண்டுதோறும் மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம் உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. தாயாக, மனைவியாக, தங்கையாக, மகளாக இன்று நம் உறவின் அனைத்து பகுதியிலும் நீக்கமர நிறைந்திருப்பவர்கள்தான் பெண்கள். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பாள் என்று கூறப்படுகிறது. இதனால்தான் ஒருவரின் சொந்த நாடு கூட தாய் நாடு என்று அழைக்கப்படுகிறது. இதேபோல் நதிகள், மலைகள் என்று முக்கியமானவை அனைத்துக்கும் பெண்கள் பெயர்தான் வைக்கப்படுகின்றன. அந்த அளவுக்கு பெண்மைக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. ஆணாதிக்க சமுதாயத்திலிருந்து பெண்களுக்கான உரிமைகளை வென்றெடுத்த நாள்தான் இன்று என்று குறிப்பிட வேண்டும். பெண்களுக்கான சமத்துவம், உரிமைகளை வலியுறுத்துவதற்காகவும் மகளிர் தினம் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. 18ஆம் நூற்றாண்டில் அமெரிக்காவின் தொழிற்சாலைகள் மற்றும் அலுவலகங்களில் ஆண்கள் மட்டுமே பணியாற்றினார்கள். வீட்டு வேலைகளை செய்வதற்காக பெண்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைத்திருந்தார்கள். பெரும்பாலான பெண்களுக்கு ஆரம்ப கல்வி கூட தரப்படாமல் மறுக்கப்பட்டது. 1857ஆம் ஆண்டு நிலக்கரி சுரங்கங்கள், தொழிற்சாலைகள், நிறுவனங்களில் பணி வாய்ப்பு தரப்பட்டன. பெண்களால் தொழிற்சாலைகளில் வேலை செய்ய முடியும் என்பது உலகிற்கு உணர்த்தப்பட்டது. ஆண்களுக்கு நிகராக பணியாற்ற வாய்ப்பு கிடைத்ததே தவிர ஊதியத்தில் பெண்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது. இதனால் பெண்கள் மிகுந்த வருத்தம் அடைந்தனர். ஆண்களுக்கு இணையான ஊதியம், உரிமைகளை வழங்க கோரி குரல் எழுப்பினார்கள். அப்போதைய அமெரிக்க அரசு இதற்கு செவி கொடுக்கவில்லை. இதனால் அமெரிக்கா முழுவதும் பெண் தொழிலாளர்கள் கிளர்ச்சியில் இறங்கினார்கள். 1857ஆம் ஆண்டு மார்ச் 8 இந்த தேதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தை அரசின் ஆதரவுடன் தொழிற்சாலைகளின் உரிமையாளர்கள் ஒடுக்கினார்கள். அதன் பிறகு 1907ஆம் ஆண்டு சம ஊதியம், சம உரிமை கேட்டு பெண்கள் போராடத் தொடங்கினார்கள். 1910ஆம் ஆண்டு டென்மார்க் நாட்டில் பெண்கள் உரிமை மாநாடு நடந்தது. இதில் உலகின் பல நாடுகளை சேர்ந்த பெண்களின் அமைப்புகள் கலந்து கொண்டு தங்களது ஒற்றுமையை உலகிற்கு காட்டினார்கள். இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட ஜெர்மனி கம்யூனிஸ்ட் தலைவர் கிளாரே ஷெர்கினே மார்ச் 8ஆம் தேதியை மகளிர் தினமாக கொண்டாட வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்ற வலியுறுத்தினார். 1920ஆம் ஆண்டு சோவியத் ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ் நகரில் நடந்த பெண்களின் போராட்டத்தில் கலந்து கொண்ட ரஷ்யாவின் அலெக்சாண்ட்ரியா கிளாண்ட்ரா ஆண்டுதோறும் மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினத்தை கொண்டாட வேண்டும் என்று பிரகடனம் செய்தார். இதையடுத்து 1921ஆம் ஆண்டு முதல் மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. 1975ஆம் ஆண்டை சர்வதேச மகளிர் ஆண்டாக ஐநா சபை பிரகடனப்படுத்தியது. தற்போது ரஷ்யா, உக்ரைன், உஸ்பெகிஸ்தான், வியட்நாம், ஆப்கானிஸ்தான், அர்மேனியா, அஜபெஸ்தான், பெலாரஸ், புர்கினியா பேசோ, கம்போடியா, கியூபா, எரித்தியா, கஜகஸ்தான், மால்டோவா, மங்கோலியா, மாண்டெனெக்ரோ, ஜகஸ்தான், துர்க்மெனிஸ்தான் ஆகிய நாடுகளில் சர்வதேச மகளிர் தினத்துக்கு விடுமுறை வழங்கப்படுகிறது. தோல்விகளை கண்டு தோண்ட விடாது அதனை எதிர்கொண்டு வாழ்வில் வெற்றி கண்ட பல பெண்கள் நம் மத்தியில் வாழ்கிறார்கள். கருணியின் மறு உருவம் என்று பலராலும் அழைக்கப்படும் அன்னை தெரசா, இந்தியாவின் இரும்பு பெண்மணியாக கருதப்படும் இந்திரா காந்தி, முதல் முறையாக நோபல் பரிசை 2 முறை வென்ற மேரி கியூரி, விண்வெளி சென்ற முதல் இந்திய பெண் வீராங்கனை கல்பனா சாவ்லா, முன்னாள் தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா, அதிக நேரம் விண்வெளியில் பயணம் செய்த சுனிதா வில்லியம்ஸ், டென்னிஸ் வீராங்கனை ஸ்டெஃபி கெஃபார், ஹாரி பாட்டர் திரைப்படத்தை படைத்த ஜே.கே. ரவுலின், புகழ்பெற்ற எழுத்தாளர், பேச்சாளர், மாற்றுத்திறனாளியான ஹேலன் கெல்லர், மியான்மர் இராணுவ அரசை எதிர்த்த ஆங் சான் சூசி, கிராண்ட்ஸ்லாம் உலக சாதனை படைத்த செரீனா வில்லியம்ஸ், உலகின் முதல் பெண் பிரதமர், இலங்கையின் முன்னாள் பிரதமர் சினிமாவோ ரத்னவத்யா டயாஸ் பண்டாரநாயக்கா, ஹாலிவுட் திரைப்பட நடிகைகளின் மறக்க முடியாதவர்களின் மார்லின் மன்றோ, ஐநா மண்டலத்தின்
இசை கச்சேரி நடத்திய முதல் இந்தியரான MS சுப்புலட்சுமி 3 ஒலிம்பிக் தங்கப்பதக்கங்கள், 2 உலக சாம்பியன் தங்கப்பதக்கங்களை குவித்துள்ள ஃப்ளாரஸ் ஜாய்னர் போன்ற பல பெண்கள் உலகில் தலைச்சிறந்து சாதனை படைத்து உள்ளார்கள். இன்றைய உலகில் பெண்கள் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவதற்கு மறக்க முடியாத உண்மைகளாகும். ஆண்களை எட்டுவது சிரமம் என்ற நிலையிலிருந்து முன்னேறி ஒவ்வொரு துறையிலும் பெண்கள் ஆண்களுக்கு கடுமையான போட்டியை தந்து வருகிறார்கள். பெண்கள் என்றாலே ஆசிரியர்கள் அல்லது செவிலியர் வேலைக்கு தான் என்ற கூற்றெல்லாம் தற்போது மாறிவிட்டது. ஆகாய விமானம் ஓட்டுவது, ரயில் இன்ஜின்களை இயக்குவது, அறிவியல் ஆராய்ச்சியில் சிறந்து விளங்குவது, கணினி துறையில் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்துவது என்று பெண்கள் முத்திரை பதிக்காத துறையே இல்லை. சங்ககாலம் தழுவிய காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி ஆகியவற்றில் உள்ள பெண் பாத்திரங்களின் வரலாறுகள் பெண்ணியத்துக்கு பெருமையை தேடி தந்துள்ளன. சிலம்பில் கண்ணகி, மாதவி, கவுந்தியடிகள், தேவந்தி போன்றவர்களின் வரலாறுகள் பல பண்புகளை உயர்த்தி நிற்கின்றன. கண்ணகி தெய்வமாகியது, பெண்மைக்கே உய்வு தருவது மாதவி, மணிமேகலின் துறவு மேன்மையை போன்றவை மறக்க முடியாது. சங்க காலத்திலே பெண்கள் கல்வியில் சிறந்தவர்களாக இருந்துள்ளார்கள். தலைமை பண்பு மிக்கவர்களாகவும் சரித்திர சாதனை புரிந்துள்ளார்கள். ஔவையார், காவற்பெண்டு, பாரி மகளிர், குறமகள் இளவெயிலினி, வெண்ணி குவைத்தியர், நன்மொல்லையார், வெண்பூதியார், காக்கை பாடினார், நச்சவகியார் போன்றவர்களும் இன்னும் பலரும் சுட்டிக்காட்டப்படுகிறார்கள். காரைக்காலம்மை, இசைஞானியார், மங்கையர்க்கரசியார் ஆகிய மூவரும் நாயன்மார்களுக்கு இணையாக பேறு பெற்றுள்ளார்கள். வீரமங்கைகள் சங்க காலத்தில் வீரத்தின் விளைநிலமாகவும் பெண்கள் விளங்கினார்கள். ஆங்கில ஆட்சியில் ஜான்சி ராணியை மறக்க முடியுமா? இவையே ஆணின் வெற்றிக்கு பின் பெண் இருக்கிறாள் என்பதை நிரூபித்துள்ளது. பாரதியும் பெண்ணியமும் பெண்மைக்கு பெருமையும் உலகிற்கு பறைசாற்றுவதில் பாரதிக்கு பெரும் பங்கு உண்டு. பாண்டிச்சேரியில் தனித்திருந்த பாரதியார் தேநீர் தயாரித்து அருந்த தடுமாறிய நிலையில் செல்லம்மாளை உணர்ந்தார். எழுத்தாளர்கள், இசையரசிகள், சொற்பொழிவாளர்கள், அரசியல் தலைவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் என பல்வேறு துறைகளில் கொடிக்கட்டு பறப்பது நாட்டிற்கும் வீட்டிற்கும் பெருமை. பெண்களால் எதையும் சாதிக்க முடியும் என்று நினைத்து சாதிப்பதோடு அன்றாடம் கிடைத்த ஊடகங்கள் அனைத்திலும் மூலமும் போதித்து பெண்ணுரிமையை பேணி காக்க அயராது முயல வேண்டும். நாட்டை ஆட்சி செய்த மன்னர் இருந்தாலும் ஒரு வீட்டை ஆட்சி செய்ய ஒரு பெண் தான் வேண்டும் என்பது எவராலும் மறுக்க முடியாத உண்மை. கல்வி வாய்ப்புகளும் வேலை வாய்ப்புகளும் ஏற்படுத்திய பொருளாதார சுதந்திரமும் பெண்களிடையே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை கண்டு அயர்ந்து போகாமல் எதிர்த்து நின்று பிரகாசிப்போம். அவ்வாறான பெண்கள் மட்டுமின்றி அனைத்து பெண்களுக்கும் இன்றைய நாளில் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இது போன்ற அரிய தகவலுடன் நாளை சந்திப்போம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.